சரி, இப்போ ஹாட் டெம்பரேச்சரா இருக்குது. இப்போ என்ன சரியான பழம் சாப்பிட்டா என்ன பழம் சாப்பிடலாம்னு சொன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க தர்பூசணி. தர்பூசணி பழம் வந்துட்டு நம்ம ஊர்ல எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும். கனடாவில் கிடைக்குமாங்க அப்படின்னு கேட்பீங்க. கனடாவிலையும் கிடைக்குங்க. கனடாவிலையும் எல்லா பழமும் உலகத்துல உள்ள எந்த நாட்டுல உள்ள பழமா இருந்தாலும் இங்க விளையாத பழமா இருந்தாலும் இம்போர்ட் பண்ணி எல்லா பழமே எப்போதுமே கிடைக்குங்க. இப்போ நம்ம வந்துட்டு தர்பூசணியை வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். அது எல்லாரும் எப்பவுமே பார்த்தது தானே. இருந்தாலும் இப்போ இந்த தர்பூசணி வீடியோ வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா சொல்ல போனா நான் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்களில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜா இருக்கும். அடேங்கப்பா, தர்பூசணியா இன்னும் இவ்வளவு பெருசுல இருக்குது பாக்குறீங்க. இது மிகப்பெரிய தர்பூசணியா இருக்குது. இது 10 to 15 கிலோ வரை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்ல பெரிய ஒரு பழமா வாங்கியிருக்கிறேன். வாங்கியிருக்கக்கூடியது இது பெருமடிக்கக்கூடிய தன்மைக்காக நம்ம இப்போ இந்த வீடியோ நான் காமிக்கல. இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் என்னத்துக்கு காமிக்கிறேன்னு சொன்னா, இங்க பாருங்க, நான் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள மெட்ரோ, என் வீட்டுக்கு முன்னுக்கத்தான் அந்த மெட்ரோ இருக்குது. இது மார்க்கமன் எக்லிங்டன் வந்துட்டு அருகாமையில் அமைந்துள்ள மெட்ரோ இல்ல. இந்த வாட்டர்மேலன் பாருங்க, ரெசிப்டை பாருங்க, நல்லா கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் தெளிவா காமிக்கிறேன். சீட்லெஸ் வாட்டர்மேலன் 699 மட்டுமே. நல்ல ஒரு விலையில கொடுத்துருக்குறாங்க. 699 தான் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு மிகப்பெரிய பழத்தை 699 தான் கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்கள் வாங்கி ஜூஸ் போட்டு என்ஜாய் பண்ண போறோம். நல்ல ஒரு ஹீட்டை தணிக்கக்கூடிய பழமானது இந்த தர்பூசணிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த இந்த ஒரு மெசேஜ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுன்னு சொன்னா, இந்த மார்க்கமன் எக்லிங்டன் சரௌண்டிங்ல உள்ளவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ். அந்த ஒரு சீப்பான ரேட்ல மிகப்பெரிய பழம் கிடைக்குதுங்கிறதுக்காக ஒரு மெசேஜ் தான், அவ்வளவுதான். மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.